அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. தினமும் 100 கொஸ்டின் விதமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4200 கொஸ்டின் 100க்கு 100 நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர குரூப் 4 தேர்வுலையும் குரூப் 2 தேர்வுலையும் நீங்கள் தமிழில் 100க்கு 100 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஒரு கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்கோம். 100 கொஸ்டின் ஒரு வீடியோ பார்க்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1200 கொஸ்டின் பார்த்துட்டோம் சரிங்களா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கொஸ்டின் கிட்ட பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்படி வந்து தொடர்ச்சியாக நம்ம தினமும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்னதுன்னா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஷோ பண்ணுவோம், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 100க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பால் ப்ளஸ் ஊரும் அது என்பது சேர்த்துல கிடைக்கும்னு சொல்லி கேட்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இது என்னது ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ பால் ப்ளஸ் ஊரும், பி பால் ஊரும், அது பாருங்கள் சி பல்லூரும், சி டி பாருங்கள் பாவூரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், பால் ப்ளஸ் ஊரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்த்தது கிடைக்கும் என்ன சொல்லுன்னா பால் ஊரும் ஆகும். ஆன்சர் பார்க்கலாம் பி சரிங்களா. அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல் ப்ளஸ் ஊ என்னதுன்னா லூ அப்படின்னு ஆச்சு சரிங்களா. அது பாருங்கள் சேர்த்தலுக்கு. ரெண்டாவது கொஸ்டின் வான் ப்ளஸ் ஒலின்னு இருக்காங்க. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வான் ப்ளஸ் ஒலி, பி வானொலி, சி வாவொலி சரிங்களா, டி வானொலி சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் வாங்க பார்க்கலாம். ஆன்சர் வானொலி சரிங்களா. இதுவும் அதே மாதிரி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்று பேபி இன் ப்ளஸ் ஓ வந்து பார்த்தா நோ அனுப்பிச்சு சரிங்களா. ஆன்சர் பி சரிங்களா. அடுத்த ஆன்சர் பாருங்கள், கல் ப்ளஸ் இது ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் ஆன்சர் கல் ப்ளஸ் இது கக்ரி இது சரிங்களா. அதான் 4வது கொஸ்டின் களம் ப்ளஸ் ஏடி ஆன்சர் சொல்லுங்கள். சேர்த்தெழுத்து கேட்டுக்கோங்க. சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இது உடல்மையில் இருந்து இன் ப்ளஸ் ஏ களம் ஏடி சரிங்களா. அதை பாருங்கள் 5வது கொஸ்டின் அதே பிரித்தெழுதுன்னு கேட்டுக்கோங்க. பெயரறியான்னு இருக்காங்க. என்னது பெயரறியா பிரித்தெழுது கேட்டுங்க. அப்போ என்ன வரும், பெயர் ப்ளஸ் அரியான்னு வருமா. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். பெயர் ப்ளஸ் அரியா. இது அதே மாதிரி உடல்மையில் வந்து ஒன்று இது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வந்து பெயரறியா அப்படின்னு வந்துடும் சரிங்களா. அடுத்த பாருங்கள் 6வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். நீள் உழைப்பு பிரித்து எழுதுங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஏ நீளு ப்ளஸ் உழைப்பு, பி நீள் ப்ளஸ் உழைப்பு சரிங்களா, சி நீள் ப்ளஸ் அழைப்பு, டி நீள் ப்ளஸ் உழைப்புன்னு இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்பா. சூப்பர். ஆன்சர் வந்து பார்க்கலாமா. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்ன வரும், நீள் ப்ளஸ் உழைப்பு வரும் சரிங்களா. இல் ப்ளஸ் உ உடல்மேல் உயிர் வந்து ஒன்று அது மாதிரி இல் ப்ளஸ் ஊ என்னதுன்னா லூ ஆயிட்டு சரிங்களா. நீள் உழைப்பு ஆயிரும். அடுத்தது பாருங்கள் பிரித்தெழுது பாடான் திணை. இதை எப்படி பிரித்து எழுதணும் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் ஏ பாருங்கள் பாடான் ப்ளஸ் திணை, பி பாட்டு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை, சி பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை, டி பாடா ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. ஆன்சர் என்ன வரும்ப்பா. ஆன்சர் பார்க்கலாமா. வாங்க வாங்க சார் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை சரிங்களா. பாடு இது எப்படி பிடிக்கணும், இது ஒரு குட்டியில் இருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா உயிரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அது போய் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ இருக்கும். ஓரம் போயிட்டு இட்டு இருக்குது சரிங்களா. இட்டு ப்ளஸ் ஆண் அப்படி இருக்குது. அப்போ இட்டு ப்ளஸ் ஆ அப்போ என்னென்னா உடல்மையில் உயிர் வந்து டாவாயிரும். அதான் பாருங்கள் இங்கே இன் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஏற்கனவே திணை இருக்குது, அதை சேர்த்துறேன்னு தான் உடல்மை இது இயல்பாக. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பா இருக்குது சரிங்களா. பா அப்போ பாருங்கள் பாடான் திணைன்னு ஆயிரும். ஸோ அந்த ஆன்சர் வந்துடும். அதை பாருங்கள் 8வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. அல் ஆன்சர் சொல்லுங்கள். அல்லுக்கு எதிர்ச்சொல் இருக்குது. அல்னா நம்ம என்ன சொல் தெரியணும் உங்களுக்கு. அல்னா வந்து பார்த்தா இரவு சரிங்களா. எல்னா தான் பகல் சரிங்களா. அப்போ அல்லும் பகலும் உழைத்தேன் அப்படிங்களா. அல்லு வந்து பார்த்தோன்னா இரவு. அப்போ இரவுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் என்னது பகல் சரிங்களா. அதை அப்புறம் அடுத்த எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க கேள்வி. ஐயம். ஐயம்னா என்னது கேட்டிருக்காங்க. ஐயம்னா என்னது சோர்வா பொய்மையா தெளிவா விலகுன்னு கேட்டிருக்காங்க. ஐயம்னா என்ன சார் வரும், தெளிவு. சூப்பர் ஆன்சர். 10வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். பொருந்தாத சொல்லி கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். அகத்திணை அல்லாதது 10வது கொஸ்டினுக்கு ஏ குறிஞ்சி, பி காஞ்சி, சி முல்லை, டி மருதம். ஆன்சர் சொல்லுங்கள். பொருந்தா சொல்லு அகத்திணை அல்லாததுன்னா சூப்பர் காஞ்சி தான் அகத்திணை அல்லாதது. அது வந்து புறத்திணைகள் ஒன்று காஞ்சி சரிங்களா.
அடுத்தா பாருங்கள் தவறான இணை கேட்டிருக்காங்க. சொல் பொருள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ ஏ சிலை வில்லுன்னு இருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். பி புல் பறவை. சி தெவ் பகமை. டி செந்தன சேர்ந்தன அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, சேர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான ஆன்சர் சொல்லுங்கள். இது எங்கே இருக்குது? 10th நியூ புக்கில் வந்து பார்த்தா அணிகள் பாடம் இருக்குல்ல, அந்த அணிகள் இலக்கணத்தில் வந்து பார்த்தா கடைசி இயலில் அங்கே பின்னாடி வரும்பா அந்த சொல் பொருள். சிலைனா வில் கட்டு தான், புல்னா பறவை கட்டு தான், தெவுனா பகைமை கட்டு தான். ஆனால் சேர்ந்தனா வரக்கூடாது, சிவந்தன வரணும். சரிங்களா, அப்போ அதுதான் தப்பு. அதை பாருங்கள். பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பொருந்தாத இணையில் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனால தான் இந்த நம்ம ஓல்டு கொஸ்டின் ஏன் பார்க்கணும்னா இதெல்லாம் இதுதான் பார்க்கணும். இப்போ கொற்றவை கிணறு, முருகன் சுனை நீர், சரிங்களா, திருமால் காட்டாறு, இந்திரன் செங்கல் நீர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது என்னது? நமக்கு வந்து பார்த்தா இலக்கணம், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அப்போ வந்து பார்த்தா பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணத்தில் வந்து கேள்வி கேட்காங்க. அப்போ வந்து பார்த்தா 6 to 10th நியூ புக்கை நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஏன்னா இதேமாரி கொஸ்டின் கண்டி, சரிங்களா, நியூ புக்கை நல்லா படிக்கிறது. சரிங்களா, மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பேஸில் மட்டும் படித்தாலே போதும். அப்படி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் வச்சு கேட்டுருக்காங்க. சரிங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் இதழுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவை கிணறு கட்டு தான். சரிங்களா, திருமால் காட்டாறு கட்டு தான், முருகன் சுனைநீர் கட்டு தான், இந்திரன் வரைய வராது, அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா செங்கல் நீர் வந்து பார்த்தீங்கன்னா அது நீருக்கு வராது, அது வந்து ஒரு பூ. சரிங்களா, அப்போ அதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன சார்னா டி. சரிங்களா, அதை பாருங்க. பொருந்தாத சொல்லி கண்டறிக. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஏ விளம்புதல், பி செப்புதல், சி கேட்டல், டி மொழிதல். ஆன்சர் சொல்லுங்கப்பா. சூப்பர். சரியான ஆன்சர் என்னது? கேட்டல் வந்து பார்த்தா கிடையாது. மீதியெல்லாம் வந்து பார்த்தா பேசுதல் சொல்லுவோம். சரிங்களா, பேசுதல் வந்துடும். கேட்டல் வந்து கேட்கிறது வந்துடும். அதை பாருங்கள். பொருந்தா இனி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தா தேவனைய போனரில் அந்த லெசன். சரிங்களா, அந்த லெசன் சிலபஸ் உண்டு. இருந்தாலும் நம்ம இப்படி கூட கேள்வி கேட்காங்க தெரிஞ்சுக்கணும். தூர்னா இது ஆன்சர் சொல்லுங்க. தூர்னா பொருந்தா இனி கேட்டுங்க. தூர்னா புதலின் அடிப்பகுதின்னு இருக்காங்க. வெங்கலினா காய்ந்த களின்னு இருக்காங்க. செம்மல்னா வாடிய பூன்னு இருக்காங்க. கொழுந்தாடைனா காய்ந்த கட்டைன்னு இருக்காங்க. இதில் ஆன்சர் என்னப்போ வரும்? ஆன்சர் சரியான ஆன்சர் சொல்லுங்கள். அங்கே ஆன்சர் பார்க்கலாம். கொழுந்தாடைன்னு வந்து பார்த்தா கரும்பின் நுனிப்பகுதி வரும். ஸோ தப்பு, அதுதான். சரிங்களா, அதை பாருங்கள். பொருந்தாத சொல்லி கண்டறிகன்னு இருக்காங்க. ஏரி, குணம், குளம், ஆறு அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆன்சர் சரியான வரும்? குணம் தான் சரியான ஆன்சர். ஏன்னா மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலையோடு தொடர்புடையது. சரிங்களா, அதை பொருந்தா சொல்லி கண்டறிக. இது வந்து பார்த்தீங்கன்னா சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை அப்படின்னு. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனி வந்து பார்த்தீங்கன்னா அது வாடினதுன்னா அது என்னென்ன பேர்லாம் சொல்லுவாங்கன்னு அடுத்தது கொடுத்துருங்க. கடலை வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு இதில் கொடுத்தாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? காற்றுல கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் கடலை. அதை பாருங்கள். வலுவற்ற தொடரை கண்டறிகன்னு இருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். வலுவற்ற தொடர் எதுன்னு இதில் ஆப்ஷன் ஏ செலியன் வந்தான், பி செலியன் வந்தது, சி செலியன் வந்தால், டி செலியன் வந்துட்டான். அப்போ ஆன்சர் வலுவற்றன்னு இருக்காங்க. வலுவற்றன்னா இது சரியான தொடராக இருக்கணும். அப்போ இது செலியன் வந்தான், அதுதான் சரியாக இருக்குது. ஆன்சர் பார்க்கலாம். செலியன் வந்தான். சரிங்களா, மரபு சொல்லி பொறுத்து எழுதுகின்றாங்க. ஆன்சர் சொல்லுங்கள். மரபு சொல் 18வது கொஸ்டின் மரபு சொல்லி பொறுத்து எழுதுக. அப்போ என்ன வரும் ஆன்சர்? சோறு, முறுக்கு, தண்ணீர், பால்னு இருக்கேன். அப்போ வந்து பால் பருகு, தண்ணீர் குடித்தான், முறுக்கு தின்றான், சோறு உண்டான். அப்போ என்ன வரும்? 4, 1, 2, 3. சரிங்களா, 4, 1, 2, 3. அப்போ ஆன்சர் என்ன வருஷம்னா சி. சரிங்களா, 19வது கொஸ்டின் மரபு பிழை இல்லாத தொடர் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். கோழி கூவும், சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும், காகம் கரையும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மரபு பிழை இல்லாத தொடர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சரியான தொடர் என்ன கொடுத்துருக்காங்க? காகம் கரையும், அதுதான் சரியான தொடர். சரிங்களா, சேவல் என்ன செய்யும்? கூவும். கோழி தான் கொக்கரிக்கும். நாய் என்ன செய்யும்? குறைக்கும். சரிங்களா, அதை பாருங்க. சந்திப்பில் எற்ற தொடர் 20வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். சந்திப்பில் எற்ற தொடர் கேட்டுருக்காங்க. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அப்போ இது எங்கள் ஊர் கோயிலில் குதிரை இச்சு வரணும். சரிங்களா, ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆன்சர் அதை பி பாருங்கள். அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம். சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. டி பாய் என்பது படுக்க பயன்படுது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சி. சரிங்களா, ஆன்சர் சி. இதுக்கு எதனாலும் தப்பு மற்றெல்லாம் பார்ப்போம். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை இச்சு வரணும். சிற்பங்கள் அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் இப்போ வரணும். மூங்கிலை இரண்டாம் வேற்றுமை கற்று கொண்டு பல வகையான கைவினை கற்று இப்பு பொருட்கள் செய்யப்பட்ட கற்று. அதுவே டி வரும். பாய் என்பது படுக்க இப்போ வரணும். சரிங்களா, ஏன்னா படுக்க சென்றான், படுக்க போனான் அப்படின்னு வந்து ஒரு வினையை கொண்டு முடியுது. சரிங்களா, அகரை
வினையெச்சம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ வரணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் சரியான ஆன்சர் சி. சரிங்களா? 21ஆவது கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் கேட்டிருக்காங்க. ஏ பாருங்க கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். பி குழந்தைக்கு கண் திருஷ்டிக்க சுற்றி போடு. சி ஆகாசத்தில் பஜ்ஜி பறந்தது. டி ஆலயத்தில் சென்று இறைவனை வணங்கினேன். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். இதுதான் சரியான ஆன்சர். மீதியெல்லாம் பிறமொழி சொல்லி இருக்கும் பாருங்க. அக்கிரமம்னா கொடுமை. சரிங்களா? கண் திருஷ்டினா கண்ணீர். ஆகாசத்தில்னா வானில். பஜ்ஜினா பறவை பறந்ததுன்னு அர்த்தம். சரிங்களா? அது தப்பு. அதை பாருங்க 22ஆவது கொஸ்டின் சந்திப்பில் அற்ற வாக்கியங்கள் கூறுகிறாங்க. அந்த காட்சியை பார். சரிங்களா? அப்போ ஆன்சர் சொல்லுங்கள். 22ஆவது கொஸ்டின் சூப்பர். அப்போ பாருங்கள் அந்த இந்த என்ன சொற்கள் எடுத்து வழி நிமிக்கும். இரண்டாம் வேற்றுமையிலும் வழி நிமிக்கும். அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதை பாருங்கள் சந்திப்பில் இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மெட்டுக்கு பாட்டு பாடுன்னு இருக்காங்க. இப்போ பாருங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். மெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்தொடர் குட்டியில் இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி நிமிக்கும். சரிங்களா? பாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்தொடர் குட்டியில் இருக்கிறோம். அதுக்கும் வள்ளி நிமிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? பெருமொழி சொற்கள் கலவாத தொடர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஏ காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். பி மாதவன் ஷாப்பிங் சென்றான். சி கமலா மில்க் குடித்தார். டி மாலையில் விளையாடு. இது ஈஸியான கொஸ்டின். மாலையில் விளையாடு இதுதான். காலிங் பெல்னா அழைப்பு மணி, ஷாப்பிங்னா வணிகம், மில்க்னா பால் அப்படிலாம் தெரியும் உங்களுக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயணப்படகுன்னா என்னது வருவாங்க பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். கடற்பயணம், கலப்படம், பண்டம். கமாடிட்டி, அடல்ட்ரேஷன், ஃபெரிஸ், ஒய்ஜ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பயணப்படகுன்னா இந்த ஃபெரிஸ். கடற்பயணம்னா இது ஒய்ஜ். சரிங்களா? கலப்படம்னா அடல்ட்ரேஷன். சரிங்களா? பண்டம்னா கமாடிட்டி. அப்போ அந்த ஆன்சர் என்ன வரும்? 4 இது பாருங்கள் 3 4 2 1. இப்போ ஆன்சர் ஏ தான் வரும். சரிங்களா? சூப்பர். அதை பாருங்கள் 26ஆவது கொஸ்டின். இந்த கொஸ்டின் 2 தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் கேட்டு வெறிக்கம்மல் கலனியல் உள்ளுணர் வெள்ளமை. இந்த அடி உணர்த்தும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எனது மனங்கம்மலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். அதுதான் வரணும். சரிங்களா? அடுத்தால ஒளி வேறுபாடு. சரிங்களா? கேட்டுக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். 27ஆவது கொஸ்டினுக்கு கூரை குறை. சரிங்களா? கூரைன்னு இருக்காங்க. சாரி கூரை கேட்டிருக்காங்க. கூரைன்னா நமக்கு தெரியும். அதை வச்சு எடுத்துடலாம். வீட்டின் கூரைன்னா புடவை. சரிங்களா? அப்போ ஆன்சர் வீன்னு எடுத்துடலாம். மதி என்பது தவறான பொருள் கேட்கலாம். அப்போ மதினா உங்களுக்கு அறிவு நல்லா தெரியும். அறிவுக்கு இதுதான் நாணம். அப்போ பாருங்கள் நிலவும் மதியும் சொல்லுவாங்க. மதிக்கு வந்து நிலவுன்னு சொல்பொருள் உண்டு. அப்போ பகலவன் தான் கிடையாது. சரிங்களா? வேலம் என்பது தவறான பொருள் கேட்டிருக்காங்க. வேலம்னா தெரியும் உங்களுக்கு யானைன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடினா பெண் யானை, களிர்னா ஆண் யானை, பெண் யானை அப்படின்னு எல்லாத்தையும் யானையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சிங்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாததாக இருக்குது. சரிங்களா? வேர்ச்சொல்லை தெரிஞ்சுக்கங்க. ஓடினான் இதோட வேர்ச்சொல் எது? ஓடு. சரிங்களா? இதுதான் சரியானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி சென்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா வினையெச்சம். ஓடின. சரிங்களா? ஓடியனா ஓடிய மாணவன் அப்படின்னு பேரச்சத்தில் முடியணும். சரிங்களா? வேர்ச்சொல் தெரிஞ்சுக்க. சொன்னார் அதோட வேர்ச்சொல் என்னது? சொல். சரிங்களா? 32ஆவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். வேர்ச்சொல்லின் தொழிற்பேர் காண்க. கொடு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னப்பா? வாங்க ஆன்சர் பார்க்கலாம். கொடுத்தல் தான் கொடு என்பதோட வேர்ச்சொல்லின் தொழிற்பேர். சரிங்களா? கொடுத்த பெயரெச்சம், கொடுத்து வினையெச்சம், கொடுத்தவன் வினையாளன் பேர். சரிங்களா? வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் எழுதுக. தருகின்றனர் அதோட வேர்ச்சொல் கேட்குங்க. அப்போ தா. சரிங்களா? தந்த பெயரெச்சம், தந்து வினையெச்சம். சரிங்களா? அகரவரிசை எழுதுகன்னு இருக்காங்க. அகரவரிசை ஃபஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ஆ ஃபஸ்ட்டு வரும். அ ஆ இ உ உ ஏ. அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 34க்கு 35 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆ வரும். அதில் இ வரும். ஓகே. அதில் இ வரும். அதில் ஊ தான் வரணும். அப்போ ஆன்சர் இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். டி. சரிங்களா? 36ஆவது கொஸ்டின் கா வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கா. அப்போ இதை வச்சு எடுக்கலாம். ஆன்சர் ஏ. அதை பாருங்க 37ஆவது கொஸ்டின் எல்லாமே மா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆ வந்திருக்கு. அப்போ ஆ வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆ வரிசை தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ அலுவலர் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை பாருங்கள் 38ஆவது கொஸ்டின் பாருங்கள். அன்பு இது ஊ வராது. அது ஆ தான் வரணும். அப்போ அதை வச்சு எடுக்கலாம். ஆன்சர் சி. அடுத்த அகரவரிசை கொடுத்துருக்காங்க. எல்லாம் வா வரிசை தான் கொடுத்துருங்க. வானா ஃபஸ்ட்டு வா வரணும். அடுத்தால தான் வா வரணும். அப்போ இது கிடையாது. வி கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா வி. சரிங்களா? 40ஆவது கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே தா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தா இல்லை தா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூ வராது தேய் வராது. அப்போ வந்து பார்த்தா இதை வச்சு எடுக்கலாம். சி.
அதை பாருங்கள், சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குங்கன்றாங்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். பி, மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ. சாண்டியாகோ பிடித்தார் மீனை மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அப்போ ஆன்சர் என்னது? சரியான ஆன்சரு. ஆன்சர் சூப்பர். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. ஏ பாருங்கள், புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. பி, பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். சி, சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர். டி பாருங்கள், உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே. அப்போ வந்து பார்த்தோன்னா இது சரியான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்கள். இதேமாரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போடணும். சரிங்களா? தெரியாதது கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் பொறுமையாக போகணும். டக்குன்னு போட்டக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். சரிங்களா? இதுவும் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? பியு, சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்துள்ளனர். இதுவும் வர மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே இது வராது. புகழ்பெற்று சான்றோர் உழைத்து உள்ளனர் பிறருக்காக இதுவும் வராது. அப்போது சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்துள்ளனர். தனக்காக சான்றோர்கள் உழைப்பாங்களா கேட்டால் இல்லை. அப்போ இதை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதுதான் சரியாக இருக்கும். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளன. அப்போ என்னது ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். 43 கொஸ்டின். கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல் வந்து பார்த்தோன்னா என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லுங்கள் என்ன விடைன்னு. அதாவது மறுத்து கூறுதாங்களாம். அப்போ இது மறைவிடை. மறுத்து கூறுனா அது என்னது விடை? மறைவிடை. விடை வகை கேட்குங்க. என்னோட ஊருக்கு வருவாய் என்ற வினைக்கு வராமல் இருப்பேனோ அப்படின்னு கேள்வி கேட்குறது. அப்போ என்னது? வினா எதிர் வினாதல். சரிங்களா? அடுத்த பிறகு விடை கெட்ட வினா தேர்ந்தெடு. தேவநாய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறாராம். அப்போ தேவநாய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுதார் என்றால் என்ன? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுதார்? தேவநாய பாவனர் யார் அப்படின்னு கேள்வி கேட்காங்க. அப்போ பாருங்கள், அப்போ என்ன கேள்வி கேட்டால் கரெக்டாக வரும்? தேவநாய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சரிங்களா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அதுதான் சரியான கேள்வி. அடுத்தது பாருங்கள், விடைகிட்ட வினா. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர் இருக்குது. அப்போ தொடக்க காலத்தில் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர், எப்படி வாழ்ந்தனர், தனியாக வாழ்ந்தனர், தொடக்க காலத்தில் குழுவாக மனிதர்களாக வாழ்ந்தார்கள் அப்படி கேட்க. அப்போ தொடக்க காலத்தில் என்னது ஆன்சர் வரும்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் கேட்டால் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து பி தான் சரியான ஆன்சர். 47 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அடித்தல் கேட்குங்க. பணிந்து பணித்துன்னு இருக்காங்க. அப்போ வரும் பணிந்து பணித்துன்னு எப்படி வரும்? இறைவன் பணித்ததால் பணிந்தனர். அப்பவும் பாருங்கள், பணித்ததால் பணிந்தனர். இறைவனை பணித்ததால் பெற்றோர்கள் பணிந்தனர். அது சரியாக வரல. இறைவன் பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என்று பெற்றோர் பணித்தனர். அப்போ இதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். மாறு மாற்றி. அப்போ பாருங்கள், மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். அப்போ ஆன்சர் ஏ சரியாக இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு ஓமை கேட்டிருக்காங்க. அது என்னது உங்களுக்கு தெரியும்? வெளிப்படைத்தன்மை. சரிங்களா? அதை பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. கிணறு வெட்ட போது பூதம் கிளம்புது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சால் கிளம்பிச்சு, தெரியாமல் கிளம்பிச்சு, எதிர்பாராத நிகழ்வு அதெல்லாம். அதை பாருங்கள், ஏவு ஊர்தினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? லான்ச் வீல். சரிங்களா? ஏவுகணைனா மிஸ்ஸில். பதிவிறக்கம் டவுன்லோடு. கடமையில் நாட்டிக்கல் மெயில். அப்போ ஆன்சர் வரணும் 4, 1, 2, 3. சரிங்களா? சி. 52 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். கன்சியூமர்னா யார்? என்டர்பிரனர்னா யார்? சரிங்களா? என்டர்பிரனர். ஸோ கன்சியூமர்னா உங்களுக்கு தெரியும் நுகர்வோர். என்டர்பிரனர்னா தொழில் முனைவர்னு தெரியும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா பி. நீ படிக்கவில்லையே என்ற வினாவிற்கு தலைவலிக்கும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உற்றது ஊறுவது கூறல், நடக்க போவதை சொல்கிறது. சரிங்களா? 54 கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சைபர் பேஸ். சரிங்களா? சைபர் ஸ்பேஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இணைய வழி வரும். சரிங்களா? அதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சாஃப்ட்வேர்னு என்னது? மென்பொருள். சரிங்களா? சூப்பர் ஆன்சர், சூப்பர். எல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்தா சரியான ஊர்பெயர் மருவு கேட்டிருக்காங்க. மருவுனா வந்து பார்த்தீங்கன்னா உதகமண்டலத்துக்கு உதகைன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். நெல்லையை மன்னார்குடி மண்ணை. நெல்லைக்கு திருநெல்வேலி வரும். மன்னார்குடி மண்ணை வரணும். கும்பகோணத்துக்கு குடந்தை வரணும். அதுவும் தப்பு. புதுச்சேரிக்கு புதுவை வரணும். சரிங்களா? புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரணும். தப்பு. அப்போ எல்லாம் தப்பு. உதகை தான் கரெக்டு. உதகமண்டலம். சரிங்களா? வானவன் மாதேவி இன்னும் ஊர் பேரின் மருவு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வெளியே கேட்டது. சரிங்களா? ஊர் பேரின் மருவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரும் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பி சேதுபதி இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் தான் நான் நிறைய ஊர்பில் மருவு அதுலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருநெல்வேலி ஆளை சேர்ந்ததுனால திருநெல்வேலி சம்மந்தமாக இருக்க பக்கத்தில் இருக்க ஊர் தான் அது நிறைய இருக்கும். மற்ற ஊர் பேரும் இருக்கும். சரிங்களா? சரிங்களா? ஆன்சர் என்னென்னா மானாம்பதி. சரிங்களா? அதை பாருங்க, நிறுத்தல் குறியீர்கள். 58 கொஸ்டின். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றால் தாய்த்து இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பு. அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை மேற்கோள் குறி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்காம வந்துட்டாங்க. இது ஒரு நேர்குற்று இங்கே கொடுக்கல. சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க.
அப்போ பாருங்க படிக்க பையனும் இதை கட்டிக்கிட்டா பரீட்சை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லியிருப்பான் என்றான் தாய்த்து இருக்கிறவன் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா மீதி இதெல்லாம் வராது, ஏ சி டிலாம் வராது, சிபி தான் வரணும். ஆனால் அதுவே சரியான ஆன்சர். ஆனால் அதில் வந்து ரெட்டை மேற்குறி குறி அது வந்தால் தான் சரியான ஆன்சரு. அதனால் இந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தப்பு தான். சரிங்களா? ஆன்சர் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது பாருங்கள் பின்னோட்டில் எது சரியான எடுத்தபடி இருக்காங்க. வீட்டில் வருபவர்களே வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் அப்படின்னா வீட்டுக்கு வருபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒற்றுமையில் குறி சொல்ல மாட்டோம். வாங்க வாங்கன்னு இதுலேயும் சொல்ல மாட்டோம். சரிங்களா? வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு மொட்டையாகவும் சொல்ல மாட்டோம். வாங்க ஒற்றுமையில் குறி வாங்க வாங்க அப்படின்னு கால் புள்ளி விட்டு அதை உட்காருங்க. ஏன் அரைப்புள்ளி யூஸ் பண்ணுறோம்னா ஒரு எழுவாய் மாதிரி. சரிங்களா? உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க அப்படிங்காங்களா, அதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏ. சரிங்களா? அதை பாருங்கள் 60வது கொஸ்டின் எழுத்துலக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. அப்போ எழுத்துலக்கு பதில் சொல்லிச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா அப்படின்னா பதில் சொல் தான் எழுத்துலக்கு, மீதினா பேச்சுலக்கு. பேச்சுலக்கு எழுத்துலக்கு எடுங்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, வந்தாயா, வந்துக்கினா அப்படின்னா வந்து பார்த்தா நீங்கள் பார்த்தாலே தெரியும் எழுத்துலக்கு எது வந்தாயா, அதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்த பாருங்க 62வது கொஸ்டின் எருது என்ன செய்யும். எருதுக்கு ஆண்பால் பெயர் கேட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆண்பால் பெயர் கேட்டுக்கோங்க. எருது வந்து பார்த்தோன்னா பசு. சரிங்களா? களிர்னா யானை, அப்போ பிடி. கலைனா வந்து பார்த்தீங்கன்னா கடுவன்னா மந்தி, அப்போ கலைனா பிணை. அப்போ வந்து என்ன ஆன்சர் வரும் 3 1 4 2 சி. சரிங்களா? அதை பாருங்கள் மலைக்காற்று இரு வினைகளின் அமைத்தெழுதணும்னு இருக்குங்க. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் என்ன செஞ்சது விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. அப்போ ஆன்சர் என்ன வரும், சி தான் சரியான ஆன்சர். அது பாருங்க பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க. வீட்டிலேயே இருந்தேன், இது எது இருந்தேன்னு வந்துட்டு அப்போ என்ன இது இறந்த காலம். நாளை வருவேன்னு இருக்குது, நாளை வருவேன்னு எப்படி வந்திருக்கு, அப்போ இந்த எதிர்காலம் வரணும். வெற்றி பெற்றேன் இது இறந்த காலம் வரணும். விளையாடுகின்றேன் இது நிகழ்காலம், இது கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள் அடுத்த கொஸ்டின் 65 கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான எண்ணை தேர்ந்தெடு. ஆன்சர் சொல்லுங்கள். வாழ்வான் எதிர்காலம், வீழ்கிறான் நிகழ்காலம், வருவாள் நிகழ்காலம், வெல்வாள் எதிர்காலம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது சொல்லுங்கள். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். வருவான். சரிங்களா? வந்திருக்கு, எனது எதிர்காலம் கரெக்டு. வீழ்கிறான் இது வந்து நிகழ்காலம் கரெக்டு. சரிங்களா? வருவாள் இது வந்து பார்த்தீங்கன்னா வருவாள் என்பது எதிர்காலம் வரணும், அப்போ தப்பு. வெல்வாள் எதிர்காலம் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா? வினா எழுத்தை தேர்ந்தெடுன்னு இருக்காங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு ஆஇ சுட்டெழுத்து. சரிங்களா? ஏய் யா ஆ இதுதான் வினா எழுத்து. அதை பாருங்க விடைக்கு பொருந்தாத வினாச்சொல் கேட்குங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்ட பாரதியார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த வினாலாம் பயன்படுத்த முடியும், எந்த வினா பயன்படுத்த முடியாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் யார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர், அதெல்லாம் யார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர். எப்படி பாராட்டப்பட்டார் பாரதியார், பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டார். எவ்வாறு பாராட்டப்பட்டார், பாட்டுக்கொரு புலவன் என எவ்வாறு பாராட்டப்பட்டார்னா பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டார். அப்போ ஏன் பாராட்டப்பட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து இதுக்குனால தான் பாராட்டப்பட்டார் அப்படின்னா தான் அதுக்கு ஆன்சர் வந்து வரணும். அப்போ அது ஆன்சர் எதுவுமே இல்லை, அப்படி எதுவுமே கொடுக்கல நமக்கு. அப்போ வந்து ஏன் தான் தவறாக இருக்குது வினா சொல்ல. அதை பாருங்கள் தவறான இணைப்பு சொல் பாருங்கள் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. தவறானது கேட்டிருக்காங்க. அப்போது ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. சரிங்களா? மீதி 3 கரெக்டாக இருக்குது. நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். இதில் காகிதம் எழுத்து மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர்னு இருக்குமா, அதில் எழிலன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. என்னென்ன அவர் எளிமை விரும்பியவர். கடலோர மட்டங்கள் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாளுக்கு மழை நீடிக்க என வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எது சரியான ஆன்சர், எது தப்பாக இருக்குன்னா அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஆகையால் கிடையாது, ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு வரணும். அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. சரிங்களா? நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுது, இது சரிதான். எளிய மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏன்னா அவர் எளிமையை விரும்பியவர். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் நீடிக்கும்னு ஆய்வு மையம் சொல்லுது. அப்போ கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் ஏ மட்டும் தப்பு. அதை பார்த்தா 69 கொஸ்டின் சரியான இணைப்பு சொல். முருகன் படித்து முடித்து விட்டான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் டேஷ் முகில் படிக்கவில்லை. அப்போ இந்த ஆனால் வருமா, அதனால் வருமா, ஏனையில் வருமா, ஆகிய. அப்போ இந்த ஆனால் சொல்லுவாங்களா, நீ படிச்சுட்டு ஆனால் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லுமா, அதுதான். சரிங்களா?
அதை பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் இச்சொல்லின் தொல்பெயர் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சி ஆட்சி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வந்து தொல்பெயர் விகுதி. அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த தொடக்க ஏற்றால் வரும். அப்போ கபிலர் திறமையானவர் என்று யாருக்கு தெரியும்? குமரனுக்கு தெரியும். சரிங்களா? கடை சரியான இருபொருள் கேட்டுக்கோங்க. கடைனா உங்களுக்கு தெரியும். ஒன்று முடிவு, சரிங்களா? தொடக்கம், கடையில் போய் கடைசி அப்படின்னு சொல்லலாம், முடிவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிவு. ஒன்று கடைன்னா நம்ம அங்காடி வாங்குகிற பொருள், சரிங்களா? அங்காடி. இருபொருள் தருக, ஏன்னா வேறு வேறு பொருளாக இருக்கும். ஆறுனா உங்களுக்கு தெரியும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? வாங்க ஆன்சர் பார்க்கலாம். 6னா எண்களில் 6, இன்னொன்று காவேரி ஆறு. ஒரு 6 நம்பர்ஸ் சொல்லுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓடுது 6 சொல்லுது, சரிங்களா? வேறு வேறு பொருள் தரணும். குறுநீரில் சரியான பொருள் சிலை, சீலை. உங்களுக்கு தெரியும் சிலைனா சிற்பம் தெரியும், சீலைனா துணி தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்டு, சரிங்களா? அப்போ பி மட்டும் தான் கரெக்டு. அதை பாருங்கள், முறையான தொடர் கிடைக்குங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது நல்லா தெரியும் உங்களுக்கு. சி. அதை பாருங்கள், நாட்டை கைப்பற்றுதல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை, சரிங்களா? கூற்று 2 நிறைமீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை, சரிங்களா? அடுத்தால எதிர்த்து போரிடு நீல நிற மலர் குறுமர வகை, சரிங்களா? அடுத்தால கோட்டை கைப்பற்றுதல் வெண்ணிறம் செடி வகை அப்படின்னு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், அப்போ பொருளுக்கு அகப்பொருள் புறப்பொருளில் கூட வந்து பார்த்தோம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இலக்கணத்தில். அப்போ இது கூட படிக்கணும், ஏன்னா இப்படி கூட கேட்டுருவாங்க. அப்போ பாருங்கள், ஆன்சர் கூற்று 3 மட்டும்தான் சரி, சரிங்களா? மீதிலாம் வந்து பார்த்தா தப்பு. அதை பாருங்கள், மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று கேட்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தர் கூறும் அறிவுரை என்று பேர், கரெக்டு தான். இன்னும் 31 பாடல் கரெக்டு தான். கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் அப்படின்லாம் சொல்லலை, மன்னனை விட கற்றவர் தான் சிறந்ததுன்னு சொல்லிச்சு. அப்போ ஆன்சர் சி. ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல். டெம்பஸ்ட்னா என்ன வரும்? பெருங்காற்றுன்னு வரணும், சரிங்களா? சூப்பர். கடற்காற்றுனா வந்து பார்த்தோம்னா ஷீப், சரிங்களா? ஷீன்னு வரும். நிலக்காட்டுனா லேண்ட் பிரிஷ் அப்படின்னு வரும். கடல் காட்டுனா ஷீ பிரிஷ் அப்படின்னு வரும். சுழல் காட்டுனா வைரல் லேண்ட் அப்படின்னு வரணும், சரிங்களா? அப்போ வந்து சரியான இணை பாருங்கள். ரிச்னா வந்து பார்த்தோன்னா மலை முகடு வரணும். கிரைப்னா பழங்குடியும் வரணும். இல்லை அதை பாருங்க, சமவெளினா வந்து பார்த்தோன்னா அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ புதர்னா திக்கெட், சரி இதே ஆறுக்கு வரக்கூடாது, டி வரணும். அதே தப்பு தான் இருந்தாலும் அதுதான் ஆன்சர், சரிங்களா? அதை மலரை குறிக்கும் ஓரல் திருமொழி கொடுங்க. வீணா வந்து பார்த்தா மலரை குறிக்கும் ஓரல் திருமொழி, சரிங்களா? வள்ளுவர் பெரும்புகளை உடையவர் அப்படின்னு என்னது என்ற எவ்வகை தொடர் பொருள் வரும்? இதுக்கு பாருங்களேன், நம்ம வேற்றுமை தொகையில் வந்து பார்த்தோன்னா படிப்போம். முதலாம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. அப்போ பெரும்புகழை உடையவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2ஆம் வேற்றுமையில் உடைமை பொருளில் வரும், சரிங்களா? அது கூட கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்காண்டி தான் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 6 10 நல்ல. இது பார்த்துருமா ஏற்கனவே 2 கொஸ்டின் வரும், அதுதான் இது. வெறிகமல் கழனியில் உள்ன வெள்ளமை. இந்த அடி உணர்த்தும் பொருள் வந்து மணக்கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தன. அதுதான் பொருத்தமாக சொல் பொருள். அரிச்சுவடி. அரிச்சுவடின்னு என்னது? அகரவரிசை எழுத்து. பொருத்தமான பொருளை தேர்வு செய்யலாம். ஆமா என்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்கும்ல, காட்டு பசு என்று பெயர், சரிங்களா? வாரணம்னா உங்களுக்கு தெரியும், யானைன்னு தெரியும். அதை பாருங்கள், ஆளினா உங்களுக்கு தெரியும், பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுது. ஆளினா கடல், சரிங்களா? ஆடு கூட்டு பெயர் கிடையாது. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஆட்டு மந்தை தான் சொல்லுவோம். சூப்பர். ஆட்டு மந்தன்னு சொல்லுவோம். வன்தொடர் கூட்டில் இருக்கிறோம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், வன்தொடர் கூட்டில் இருக்கிறோம்னாலே இதுதான் நாக்கு வகுப்பு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மென்தொடர், சரிங்களா? இது வந்து ஆயுதத்தொடர் கூட்டில் இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். யாப்பிலக்கணத்துப்படி 3 வகை எழுத்துக்கள் பாருங்கள். யாப்பிலக்கணத்தில் கூட கேள்வி கேட்குறாங்க பாருங்க. அப்போ வந்து யாப்பிலக்கணத்தை மொத்தம் 3 எழுத்துக்கள் வந்து எத்தனை வகையாக பிரிப்பாங்க? குறில், நெடில், ஒற்று என 3ஆக பிரிப்பாங்க. அதை பாருங்கள், பிழை திருத்துக்கு சரியான எண்ணடை, சரிங்களா? 1 + உயிர். அப்போ வந்து ஓர் உயிர் தான் வரும், சரிங்களா? 91 கொஸ்டின் பாருங்கள், பிழை திருத்துக்கு சரியான எண்ணடை 2 + எழுத்து ஈரெழுத்து வரணும். பிழை திருத்துக்கு சரியான எண்ணடை கேட்டுருக்காங்க, சரிங்களா? 2 + எழுத்து கேட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஈரெழுத்து பார்த்துட்டோம். அதை 92 கொஸ்டின் பாருங்கள், சொல்லு பொருள் கொடுத்துருக்காங்க. அணங்குனா என்னது? தெய்வம். அணங்குனா தெய்வம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அணங்குனா தெய்வம் கரெக்டா? கால்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பெருங்காற்று வரணும். முன்னீர் வரணும். மண்ணீர்னு கொடுத்துருங்க, தப்பு. முன்னீர்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடல்னு வரணும், சரிங்களா? அப்போ 3. கைம்னா நீர்நிலை வரணும். அப்போ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2 வரணும். அப்போ ஆன்சர் ஏ தான் வரணும், சரிங்களா? அது சொல் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டுருங்க. கொடியினார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகளிரா. இசைனா வந்து பார்த்தீங்கன்னா புகழ். மறுப்புனா என்னது? கொம்பு, சரிங்களா? மால் வரைனா பெரிய மலைன்னு வரணும். அப்போ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 வரும். அப்போ ஆன்சர் டி தான் வரணும், சரிங்களா? 94 ஆப்ஷன் பாருங்கள், ஒருமை பண்ணி பிழையற்ற தொடர் கிடைக்குங்க. அப்போ மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள் கிடையாது, பன்மையில் கொடுக்கலாம். அப்போ பொருள் வந்து ஒருமையில் இருக்குது, மனிதன், சரிங்களா? மனிதர்கள் பொருள் தேடுவதற்கு பல ஊர்கள் செல்கிறார், சரிங்களா? அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா அதுவும் தப்பு. மனிதர்கள் பன்மையில் இருக்குது, பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் பன்மையில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி தான் சரியாக இருக்குது, சரிங்களா?
அப்பவும் மனிதர்கள் பொருள் தேடுவதாக ஒரு ஊருக்குலாம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் மனிதர்கள் அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட்டு. சரிங்களா? 95வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை, பன்மை, பிழையற்ற தொடர். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் சரிங்களா? உள்ளன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் பன்மை, உள்ளன பன்மை. பொருள் ஒருமை, உள்ளன பன்மை. அப்போ தப்பு. பொருட்கள் பன்மை, உள்ளது ஒருமை. தப்பு. பொருட்கள் பன்மை, உள்ளது ஒருமை. அப்போ தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ தான் சரியாக இருக்கு. சரிங்களா? அத பாருங்க. ஒரு பத்தி குடுத்துட்டாங்க. அந்த பத்தி குடுத்துட்டு நம்ம கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும். மழை என்பது குழந்தைகள் நினைவுக்கு வருவது வந்து காகித கப்பல் தான் வரும். சரிங்களா? இங்க பாருங்க காகித கப்பல். அடுத்தல பழங்காலம் முதல் ஓவிய தமிழர்கள் எந்த கலையில் சேர்ந்திருந்தாங்க? கப்பல் கட்டும் கலையில சேர்ந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க மழைநீரில் காகித கப்பல் விடும் விளையாட்டா குழந்தைகள் இல்லை எனலாம் அவங்க பழங்காலம் முதல் தமிழர் கப்பல் கட்டும் கலையில் சேர்ந்திருந்தாங்க. அப்படி இருக்கா? அடுத்த பாருங்க. தமிழ் கப்பல் மூலம் வெளிநாட்டுக்கு சென்றனர் என்பது சான்று என்னதுன்னா, என்ன சான்று இருக்கு? இலக்கியங்கள் சான்று தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கும் பாருங்க. கப்பல் மூலம் வெளிநாட்டுக்கு சென்றனர் என்பதற்கு நம்ம இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. சரிங்களா? அடுத்தல நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான நூல் வந்து தான் தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம் கடைப்பிடித்து என்ன சொல்லுது? முன்னீர் வழக்கம்னு சொல்லுது. இது மேல இருக்கும் பாருங்க. பாருங்க. நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். அந்த நூல் வந்து முன்னீர் வழக்கம் என்று கடைப்பிடித்து சொல்லுது. அப்போ இருக்க ஆன்சரு இவ்வளோதான். சரிங்களா? சரிங்க. 100 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் சரியா பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாமே 100க்கு உங்களோட மார்க் எத்தனைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூப்பா.